வணக்கம். இன்னைக்கு நம்ம அஸ்வாஸ் ஹிஸ்டரி சேனல்ல மக்களுடன் முதல்வர் திட்டம், தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள், அதில் மக்களுடன் முதல்வர் திட்டம் பாருங்க. தமிழ்நாட்டில் அரசு துறைகளை அன்றாடம் அணுகும் பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் அவர்களை சென்று சேரும் வகையில் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்தும் விதமாக தமிழக அரசால் துவங்கப்பட்டதே மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம். இந்த திட்டத்தை தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கோவை மாவட்டம் ஆவாரம்பாளையத்தில் 2023 டிசம்பர் 18 அன்று தொடங்கினார். இது எங்க தொடங்கினாரு, எப்ப தொடங்கினார்ன்றது முக்கியம். இந்த திட்டத்தோட பேர் இதெல்லாம் எழுதி வச்சு படிங்க. திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் அதிகமாக அணுகக்கூடிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, எரிசக்தி துறை, ஆதி திராவிட நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, காவல்துறை, வீட்டு வசதித்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, தொழிலாளர் நலத்துறை, கூட்டுறவுத்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை என 13 அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகளை பெற்று தீர்வு காண்பதற்கு முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் அனைத்து நகர்ப்புற, கிராமப்புற, உள்ளாட்சி அமைப்புகளில் வார்டு, கிராம, ஊராட்சி அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் இத்திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. அதோட இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, அனைத்து தரப்பு மக்களுக்கும் மேற்காணும் 13 அரசு துறைகளின் சேவைகள் எளிதில் கிடைக்கவும் தாமதங்களை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதுவரை இத்திட்டத்தின் மூலம் 1,50,00,000 மனுக்களுக்கு மேல் தீர்வு காணப்பட்டுள்ளன. இது முக்கியமானது. இந்த டிஎன்பிஎஸ்சி, இந்த டிஆர்பி தேர்வுல கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே அப்படிங்கிற பகுதியில கேட்கலாம். அதனால இந்த திட்டம் அது எங்க கொண்டு வரப்பட்டது, எப்ப கொண்டு வரப்பட்டது, யாரால் கொண்டு வரப்பட்டதுன்றத நோட்டு போட்டு எழுதி வச்சு படிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.